என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தலைவி என்ற போதும் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்தடுத்த டெல்லி பயணம் கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. இதையடுத்து முதன்முறையாக அதிமுக அலுவலகத்திற்கு என்டிஏ தலைவர்கள் வருகை தந்தனர். பாஜகவின் தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், நயினா நாகேந்திரன், அன்புமணி உள்ளிட்டோரை பழனிசாமி வரவேற்றார். சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக தலைமை அலுவலகம் வந்த டிடிவி தினகரனையும் எடப்பாடி வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதேபோன்று பாமக 18 தொகுதிகளிலும், அமமுக 11 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்றார். பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கேட்ட தொகுதிகள் கொடுக்கப்பட்டதாகவும் தொகுதி பங்கீடு திருப்திகரமாக உள்ளதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். முக்கியமான தொகுதிகள் எல்லாம் கொடுத்திருக்க திருப்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற தேர்தலை சந்திக்கும். இன்னும் சொல்ல போனால் யாரோ ஒரு சிலர் இல்லை, 100% வாங்க முடியாது. ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கு. அதனால நீங்கள் தொகுதி பங்கீடு பிறகு தொகுதி பெயர்கள் வந்த பிறகு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். 5 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்த்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனிடம் 3 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதாகவும், இதனால் அதிருப்தி அடைந்த அவர் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை புறக்கணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமகவுக்கு 23 தொகுதிகள் போட்டியிட்ட நிலையில் தற்போது அக்கட்சிக்கு 5 தொகுதிகள் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.